Chapter 2, Exercise 2.1. First sum, find all positive integers when divided by 3 leaves remainder 2. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, 3 ஆல் டிவைட் ஆகிற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும், பட் ரிமைண்டர் 2ஆக இருக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தியரம் ஒன்றில் ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A = BQ + R இந்த மெத்தட் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம், Euclid's division lemma என்ன கொடுத்துருந்தாங்க புக்கில், A = BQ + R. இப்போ Bன்றது வேல்யூ, Q இஸ் ஃபார் கோஷன்ட், R இஸ் ஃபார் ரிமைண்டர். இங்கே டிவைட் பண்ணுற நம்பர்ஸை போடணும். அப்போது A = B பதில் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 3. Qவோட வேல்யூஸ் வந்துட்டு ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கலாமா, 3 × 0 + R. R வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 2 இருக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே 2. B பதிலாக 3 போட்டிருக்கோம், Q பதிலாக 0, 1, 2, 3 அப்ளை பண்ண போகிறோம். R = 2, கொஷினில் கொடுத்துருந்தா 2. 3 zeros are 0 + 2 = 2. And then A = 3 × 1. 1 + 2 = 3 + 2 = 5. A = 3 × 2 + 2 = 3 2s are 6 + 2 = 8. A = 3 × 3 + 2, 3 3s are 9 + 2 = 11. So A = 3 × 4 + 2 = 12 + 2 = 14. இப்படி எக்ஸட்ரா நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர், ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னென்னா 2, 5, 8, 11, 14, 14 இப்படி எக்ஸட்ரா நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இதுதான் positive integers. Second question, a man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. 532 flower pots இருக்கு ஒரு மேன்ட்ட. அவங்க ஒரு ரோவில் 21 ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கிறாங்க. அப்போது எத்தனை ரோ கம்ப்ளீட் ஆகியிருக்கும், எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் ஈக்லிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட மெத்தட் போடணும். A = BQ + R. ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 532 பார்ட்ஸ், பியோட வேல்யூ 21. ஒரு ரோவில் 21 ஃப்ளவர் பாட்ஸ் தான் வைக்க முடியும். அடுத்து Q நமக்கு தெரியல, R நமக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 532 21. இப்போ கோஷன்ட் வேணும் அப்படின்னா 532 டிவைடட் பை 21 போடணும். இப்போ இது ரெண்டும் டிவைட் பண்ணால் கோஷன்ட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ 21 1s are 21, 25.333. அப்போ கோஷன்ட் 25 பாயிண்ட் எடுக்க வேணாம். ஸோ 25 ப்ளஸ் ரிமைண்டர். இப்போது 21 × 25 போடலாம். 21 × 25 ஸோ 105, 42, 5, 2, 5. இப்போது 21 25 மல்டிப்ளை பண்ணால் 525 இருக்கும். 525 இருக்குது, பட் நமக்கு 532 வேணும். ஸோ 532 - 525 கேன்சல் பண்ணால் 7. அப்போது ரிமைனிங் இன்னும் நமக்கு 7 வேணும். ஸோ 532 = 21, கோஷன்ட் 25 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து இந்த வேல்யூ 7. இப்போ 21 × 25 + 7 போட்டால் 532 நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் ஃபைண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப்
completed rows equal to 25. Leftover flower pots equal to 7 pots. Remainder 7 இன்னும் இருக்கு. Okay, second sum over. Third sum, prove that the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. First, consecutive நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் நெக்ஸ்ட்டு இருக்கிற நம்பர்ஸ். இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் 2, நெக்ஸ்ட் நம்பர் 3, நெக்ஸ்ட் நம்பர் 4, இப்படி நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர்ஸ் தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா இப்போ இது கான்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குது? +1. இப்போ 1 + 1 தான் 2. இப்போ 2 + 1 தான் 3. அப்போது இதுக்கு நடுவில் பாசிட்டிவ் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஏன்னா அந்த +1 +1 +1 பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்படி இந்த +1 +1ன்ற வேல்யூ போட்டால் தான் நமக்கு நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போ இது கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சு, கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், கான்சிக்யூட்டிவ் நம்பரோட ப்ராடக்ட் வந்து டிவிசிபிள் பை 2 ஆன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்ன? 1 1 2. இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் 1 2 எடுத்துருக்கோம். அப்போது இதோட ப்ராடக்ட் என்ன? 1 2 = 2. அடுத்து 2 கான்சிக்யூட்டிவ் 2ஓட கான்சிக்யூட்டிவ் நம்பர் 3. அப்போது 2 3s are 6. இப்போ 3 போடுறோம். 3ஓட கான்சிக்யூட்டிவ் நம்பர் 4. 3 4s are 12. இப்போ இந்த நம்பர் ஆட், இந்த நம்பர் ஈவன். இப்போ இந்த நம்பர் ஈவன், இந்த நம்பர் ஆட். இப்போ இந்த நம்பர் ஆட், இந்த நம்பர் ஈவன். இப்போ ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் வர்ற நம்பர் ஈவன். சேம் இங்கே ஈவன் நம்பர் இன்ட்டு ஆட் நம்பர் ஈக்குவல் டு ஈவன். இப்போது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ஈவன். இப்போது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் வர்ற நம்பர் ஈவன். ஓகே, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறோம். இது கான்சிக்யூட்டிவ் நம்பரோட ப்ராடக்ட் வேல்யூ. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. இப்போது ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணால் வந்த நம்பர் ஈவன். இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1. கேஸ் 1 வந்து ஃபஸ்ட்டு ஈவன் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போது let first number be 2x. இது வந்து ஈவன். ஏன் 2x போடுறோன்னா 2ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஈவன் தான். ஸோ இது 2x. செகண்ட் நம்பர் b 2x போட்டால் ஈவன், கூட +1 போட்டால் இந்த நம்பர்லாம் ஆட். இப்போ 2 2s are 4 போட்டோன்னா இங்கே 2 2s are 4 +1 5 ஆட் ஆகிரும். இங்கே 2 2s are 4 ஈவன், 2 2s are 4 +1 5 ஆட் ஆகிரும். இப்போது இதோட ப்ராடக்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போது 2x into 2x + 1. இப்போது இது எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸ் தானே. இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே 2x + 1 இருக்குது. இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஏன்னா இது ரெண்டுமே 2ஓட மல்டிபிள்ஸ். அப்போது தேர்ஃபோர் இட் இஸ் divisible by 2. அப்போது so the product is even. Case 1 even போட்டாச்சு. இப்போ case 2
இது odd. Oddனா let first number odd ஓட வேல்யூ என்ன 2x plus 1. இது odd. அப்போ செகண்ட் நம்பர் ஈவன் போடணுமா? செகண்ட் நம்பர் b 2x plus 1. இப்போ 2x plus 1 இப்போ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்னா இதுக்கு அடுத்த உள்ள ஒரு நம்பர், அப்போ இன்னும் ப்ளஸ் 1 போட்டால் ஈவன். இப்போ 2x plus 1 plus 1னா plus 2. 1 plus 1 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவோட ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 2x plus 1 into 2x plus 2 equal to இப்போ 2x plus 1 இப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டா 2x plus 1. இப்போ இந்த 2 ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்துடணும். அப்போ 2 சேம் வேல்யூ 2x plus 1 x plus 1. இப்போ இதுவும் 2ஓட மல்டிபிள்ஸ் தானே, இதுவும் 2ஓட மல்டிபிள்ஸ். 2ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா it is divisible by 2. Therefore it is divisible by 2. ரெண்டு இன்டீஜர்ஸோட ப்ராடக்ட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ரெண்டுமே divisible by 2 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ தி ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive integers is divisible by 2. Case 1 even find பண்ணியாச்சு, case 2 odd find பண்ணியாச்சு. Third sum over. Fourth sum, when the positive integers a, b and c are divided by 13, their respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. இப்போ a, b, c are divided by 13 சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் 9, 7, 10 கொடுத்துருக்காங்க. Show that a, b, c is divisible by 13. a, b, c value divisible by 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Fourth sum, a and b and c மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட ரிமைண்டர்ஸ் 9, 7 and 10. கொஷினில் இருக்கிற வேல்யூஸ் எப்படியாச்சு. இப்போது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் போடணுமா? அப்போ a equal to b q plus r. இப்போ a வேல்யூ நமக்கு தெரியல, b டிவிசபிள் வேல்யூ கொடுத்துருந்தாங்க 13, கோஷன்ட் நமக்கு தெரியல, ப்ளஸ் ரிமைண்டர் 9. அடுத்து b வேல்யூ, bக்குமே டிவிசபிள் 13, கோஷன்ட் தெரியல, ரிமைண்டர் 7. c equal to 13q plus c ஓட வேல்யூ ரிமைண்டர் 10. இப்போ a b c எழுதியாச்சு. இப்போ a plus b plus c போட்டுக்கலாம். a plus b plus c equal to இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணால் 13q plus 9 plus 13q plus 7 plus 13q plus 10. இப்போ q வேல்யூலாம் தனியாக எழுதிக்கலாம். 13q plus 13q plus 13q. ரிமைண்டர் வேல்யூஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 9 ப்ளஸ் 7 ப்ளஸ் 10. இப்போ 13qலாம் ஆட் பண்ணால் ஆன்சர் 39q ப்ளஸ் 9 ப்ளஸ் 7 ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 26. இப்போது இந்த ரெண்டு வேல்யூ டிவிசிபிள் பை 13 தான். ஸோ ஈக்குவல் டு 13 டிவைட் பண்ணால் 13 3s are 39. அப்போது 3q ப்ளஸ் 13 2s are 26. அப்போது 2. The 13 of 3q plus 2
இப்போ இந்த வேல்யூ 13ஆல் டிவிசபிள் தான். அப்போ ஆன்சர் டிவிசபிள் பண்ண வேல்யூ தானே இது. அப்போது இட் இஸ் டிவிசபிள் பை 13. For fifth sum, prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஏதோ ஒரு ஸ்கொயர் ஆஃப் இன்டீஜரை 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஒன்று ரிமைண்டர் 0 இல்லைனா 1 வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனி இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது let the integer be x. அடுத்து ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர், ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் இன்டீஜர். அப்போது எனி இன்டீஜர்னு கேட்டப்போ நம்ம எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் இன்டீஜர்னா சேம் எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் let x be an ஈவன் இன்டீஜர். இப்போது எக்ஸ் வந்து ஈவன் இன்டீஜராக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஈவனுக்கு நம்ம எப்போவுமே 2q தானே போடுவோம். அப்போ இங்கேயும் 2q. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க 0. அப்போது 2q ப்ளஸ் 0. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வந்து 0 கொடுத்துருக்காங்க, ஸோ 0 போட்டிருக்கோம். இப்போ இன்டீஜருக்கு எழுதியாச்சு. அப்போ ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் இன்டீஜர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் q ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 2s are 4 q ஸ்கொயர். இப்போது ஈவன் இன்டீஜர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த நம்பர் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் டிவைடட் பை 4. It is multiple of 4. Therefore, when divided by 4 leaves remainder 0. இப்போ 4ஆல் இது டிவைட் பண்ணியிருந்தா 4/4 ரிமைண்டர் 0. இப்போ ஈவன் முடிச்சு அடுத்து ஆட். let x be an odd integer. x equal to ஈவனுக்கு 2q போட்டிருக்கோம். அப்போ இங்கே 2k போட்டுக்கலாம். 2k அங்கே ரிமைண்டர் 0 போட்டோம், ஸோ இங்கே 1 ப்ளஸ் 1. இப்போது இன்டீஜருக்கு எழுதியாச்சு. இப்போது ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் இன்டீஜர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா போடுவோமா? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏவோட வேல்யூ 2k, பியோட வேல்யூ 1. அப்போ ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா 2k ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏவோட வேல்யூ 2k, பியோட வேல்யூ 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 1 ஸ்கொயர். அப்போது 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 2s are 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4k, 4k into 1 4k, 4k plus 1 1s are 1. அப்போது 4k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 1. இப்போ 4 காமனாக வெளியே எடுத்துட்டா 4k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1. இப்போது இங்கே ப்ளஸ் 1 தான் ரிமைண்டர் 1. அப்போது இது டிவிசபிள் பை 4 பட் ரிமைண்டர் 1. இங்கே என்ன பண்ணுவோம்? when divided by 4
it leaves remainder 1. இந்த plus 1 தான் remainder 1. Fifth sum over.